ஹாய் வணக்கம் மக்களை எல்லாருக்கும் காலை வணக்கம். காலையில் நம்ம டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிட்டோம். காலையில் சவாரி எடுத்துட்டோம். அதாவது சவாரி எடுத்துட்டோம். இப்போ ஏஞ்சி கரெக்டாக போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகணும்னா 5 நிமிஷம் இருக்குது. நம்ம எங்கே போகிறோம் பார்த்து சாப்பாக்கம் தான் போகிறோம். ஏன்னா சென்ட்ரலில் ட்ரெயின் இல்லை. இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாக்கம் போய் தான் சவாரி எடுப்போம். மறக்காமல் இப்போ நம்ம சேனல் கரெக்டாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அண்ட் ஆட்டோ சம்மந்தமான வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். மறக்காம இப்போ நம்ம சேனல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மக்கள் ஃபுல் டே இதுக்கு 6 ஹவர் சேலஞ்ச் பண்ணலாம் இருக்குது. அதாவது 3 மணி to 9 மணி வரைக்கும் சேலஞ்ச் பண்ணலாம் இருக்கோம். மக்களை வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள். காலையில் பாருங்கள் ஃபஸ்ட்டு சவாரி கேன்சலுங்க. எதுக்கு தான் இவனுக்கு புக் பண்ணுறானுங்க, எதுக்கு தான் இவனுக்கு பண்ணுறானுங்கன்னு தெரில. நீங்களாம் எதுக்குடா புக் பண்ணுறீங்க எனக்கு புரியல. ஒன்று 5 ரூபா வந்துருச்சு பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்தாங்க மக்களே. காலையில் கேன்சல் பண்ணிட்டானுங்க. நம்ம கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பார்த்துட்டு சென்டர்லேயே வந்துட்டோம். கிட்டத்தட்ட 2 சவாரி கேன்சல் பண்ணிட்டானுங்க காலையில். இதோ ஒரு வழியாக பார்த்தா சென்டர் வந்துட்டோம். இன்னும் சவாரி அடிக்கல, இன்னும் ட்ரெயின் வரல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சவாரி அடிக்குதாங்க கடைசி வழியாக நல்லபடியாக பார்த்து நம்ம ஜெயிச்சிட்ட நம்ம மாறான்ற மாதிரி இதே ஒரு வழியாக ஒரு சவாரி எடுத்துட்டோம். இப்போ ஓலாவில் எடுத்துருக்கோம். எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாபர்மான் பேட்டையா அங்கே தான் 324 ரூபா வந்துச்சு. கஸ்டமர் 330 ரூபா போட்டாங்க. ஃபஸ்ட்டு சவாரி ஓவர் பண்ணிட்டோம். இங்கேருந்து சவாரி நெக்ஸ்ட் சவாரிக்காக வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி நம்ம இங்கேருந்து அடிக்காது. நம்ம அசோக் நகர் மெட்ரோக்காக போனால் அடிக்கும். கண்டிப்பாக அசோக் நகர் மெட்ரோவுக்கு போயிடலாம் மக்களே. சவாரி எடுத்துகிட்டு வெற்றிகரமாக எவ்வளோ சவாரின்னு பார்த்தா 85 ரூபா. 1 கிலோமீட்டர் ட்ராப் பிக்கப்பு, 1 கிலோமீட்டர் ட்ராப்பு 85 ரூபா ஓலாவில் தான் எடுத்துப்பேன். ஏன்னா அந்த சவாரி காட்டலாம் காட்ட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமரா இருக்கிற சைடில் தான் சவாரி அடிக்கிறது ஓலாவில் தான். அதனால் காட்ட முடியல. 85 ரூபா சவாரி எடுத்துப்போம். நெக்ஸ்ட் சவாரி விட்டுட்டு நெக்ஸ்ட் சவாரி பார்க்கலாம். சார் எங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா அசோக் நகர் மெட்ரோ ஒன்று தான் இருக்கும். நெக்ஸ்ட் சவாரிக்கு வெயிட் பண்ணுறோம். 85 ரூபா வந்துச்சு. நான் கஸ்டமர் பார்த்து 90 ரூபா போட்டார். 2வது சவாரி முடிச்சிட்டோம். 3வது சவாரிக்காக வெயிட் பண்ணோம். அடிச்சுட்டு உட்காரல. 3வது சவாரி வெயிட் பண்ணோம். அசோக் நகர் மெட்ரோ இங்கே தான் பஸ் நிற்கி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சவாரி அடிக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். இந்த பாருங்க அசோக் நகர் மெட்ரோ சவாரி பார்த்தீங்கன்னா போரூர் ட்ராப் பண்ணிட்டு 120 ரூபா வந்துச்சு. 6 கிலோமீட்டருக்கு ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சவாரிக்காக வெயிட் பண்ணுறோம். போரூர் இறக்கி விட்டு போரூர் ஜங்ஷன் தெரிஞ்சுங்களா, மேம்பாலம் போது தெரிஞ்சுங்களா, மேலே பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மேம்பாலம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இங்கே தான் நிற்கிறோம். போரூர் ஜங்ஷன்லேயே நிற்கிறோம். இன்னும் அடிக்கிற சவாரி நம்ம இங்கே சவாரி அடிக்காது. அதனால் நம்ம எங்கே போக போகிறோன்னா போரூர் டோல்கேட்டுக்கு போக போகிறோம். அங்கே போனால் தான் சவாரி அடிக்கும். கம்பல்சரி அங்கே சவாரி அடிக்கும். சப்போஸ் அங்கேயும் அடிக்கல உட்கார வச்சுன்னா அங்கேருந்து மதுரை வயல் போயிட வேண்டியது தான். வேறு வழி தெரியலாத்தா அப்படின்ட்டு போயிட வேண்டியது தான். இப்போ வரைக்கும் சவாரி அடிக்கலை. இங்கேருந்து நம்ம போரூர் ஜங்ஷனுக்கு போனால் கம்பல்சரி அடிக்கும். அதாவது போரூர் டோல்கேட் அங்கே கம்பல்சரி அடிக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் சவாரி வருதான்ட்டு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போரூர் டோல்கேட் வந்திருக்கோம். இன்னும் சவாரி அடித்த ஒரு சவாரியும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து ஒரே ஒரு சவாரி அடிச்சது, அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் சவாரி வருதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கணும். தெரிஞ்சுங்களா போரூர் டோல்கேட்டு நம்ம கொஞ்சம் அதாவது நம்ம வந்து சர்வீஸ் ரோட்டில் நிற்கிறோம். அதை உள்ளே போய் திரும்பி நிற்கிறதுக்குள்ளே நம்ம போதுமான ஆகிடும். அதனால் சர்வீஸ் ரோட்டில் நிற்கிறோம். இங்கேயும் அடிக்கும் சவாரி. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடிக்குதான்னு பார்க்கலாம். தெரிஞ்சுங்களா போரூர் டோல்கேட்டில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் மேலே ஆகுது. வந்து ஒரு சவாரி கூட அடிக்கலை. நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா இதுக்கப்புறம் இங்கே வேலைக்கு ஆகாது, மதுரை வயல் தான் போனால் அடிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம ஓட்ட ஏர்னிங்ஸ் பார்த்தா 590 ரூபா. இன்றைக்கி வந்து நம்ம 6 ஹவர் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது 3 மணிலேருந்து காலையில் 9 மணி வரைக்கும் 6 ஹவர் சேலஞ்சில் எவ்வளோ ஏர்னிங்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் நான் ஃபுல் அதாவது 6 ஹவர்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறேன். இன்றைக்கி மண்டே பொறுத்தவரைக்கும் நல்லா சவாரி அடிக்கும். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, நம்மளை ஏமாற்றிச்சா என்னன்னு தெரியல. சவாரி ரொம்ப டல்லாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்க அடிக்குது. அது நுங்கம்பாக்கமா எங்கேயும் அடிச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். போரூர் டோல்கேட்லேருந்து நம்ம கிளம்பலான்னு இருந்தோம். பார்த்தா அதுக்குள்ளே அடித்து உட்காந்துருச்சு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 140 ரூபா வந்துச்சு. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர். என்ன பண்ணுறது? 1.5 140 ரூபா வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே முகாலிவாக்கம் வந்திருக்கோம். அதாவது போரூர் டோல்கேட்லேருந்து அந்த 6 கிலோமீட்டர் முகாலிவாக்கம் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. 5:45 ஆகுது. இது வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு எவ்வளோ பார்த்தா 740 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சவாரிக்காக வெயிட் பண்ணுறோம். வருதான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. கடைசியில் முகாலிவாக்கம் வந்தோம். அதுக்கப்புறம் சவாரி எதுவும் இல்லை. இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ராமாபுரம் ஜங்ஷனில் இருக்கும். ராமாபுரம் உள்ள போனால் சவாரி அடித்தான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் 740 தான் ஓட்டியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. இன்னும் கரெக்டாக 3 மணி நேரம் இருக்குது. 3 மணி நேரத்தை எவ்வளோ ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராமாபுரத்தில் வந்து இருக்கும். இப்போ வந்து எக்மோர் அடிச்சிருக்கு 247 ரூபா அடிச்சிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. எக்மோரை போய் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது வரைக்கும் 730 ரூபா ஓட்டியிருக்கோம். எக்மோர் ட்ராப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 900-1000 ரூபாய் கிட்டத்தட்ட வந்துடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர் ஃபோன் பண்ணால் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சென்ட்ரல் வந்து இறக்கி விட்டோம். எக்மோரில் அது சென்ட்ரலு
மொத்தமாக ஈவினிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தா 7 மணி ஆகுது. கரெக்டாக 9800 ஓட்டிருக்கு இது வரைக்கும் டைம். 9800 ஓட்டிருக்கோம். இதுக்கப்புறம் சவாரி ஓட்டான்னு பார்க்கலாம். வந்து நம்ம ஒரு 1/2 hour ஆகுது ஒரு சவாரியில் 7 மணிக்கு லாஸ்ட்டு சென்டரில் விட்டோம். வந்து 2 பேரும் வெட்டியாக தான் உட்காந்துட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, இதுதான் நிலமை. காலையில் நல்லா சவாரி அடித்தா கொஞ்ச நேரத்தில் உட்கார வச்சு இன்னும் வந்துட்டோம். ஓட்டம் ஆகி சொல்லுங்கள். வந்து தொடர்ந்து 2 சவாரி கேன்சல் பண்ணாங்க. 30 ரூபா அமௌண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா இப்போ தான் ஒரு சவாரி போய் விட்டுட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 7 மணிக்கு உட்காந்து இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் சவாரி இறக்கி விட்டோம். அதுவும் 105 ரூபாய்க்கு ஓலாவில். இப்போ டைம் பார்த்தா 8 மணி ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் நம்ம டைம் இருக்குது. எவ்வளோ ஏர்ன் பண்ணு மறக்காமல் லாஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இன்னும் 1 மணி நேரம் நம்மளுக்கு டைம் இருக்குது. 6 hour சேலஞ்சு 1 மணி நேரம் இருக்குது. 6 hour சேலஞ்சு முடிஞ்சு விட்டது. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறோன்னா 1205 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் மக்கள். ஹாப்பிட்டர் வந்து கரெக்டாக 700 ஏர்ன் பண்ணியிருக்கான். ஓலாவில் வந்து அதாவது 505 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 1205 ரூபா. அதாவது 6 hour சேலஞ்சில் 1205 ரூபா ஓட்டியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போய் வீட்டில் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிட்டு தான். இது கேஸ் போடலை. ஆல்ரெடி நான் போட்டு இந்த கேஸே இருந்துச்சு. அதை மட்டும் நீங்கள் கேஸ் போடலை. இன்னும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். திங்கக்கிழமை ஆனால் கம்பல்சரி ஒரு 2000 ரூபா ஓட்டலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு. எனிவே இன்றைக்கி 6 hour சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா 1205 ரூபா ஓட்டிருக்க மக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பெரிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்கள்.